44வது காரிகை. லயே சம்போதயேத் சித்தம் விக்ஷிப்தம் சமயேத் புனக சகஷாயம் விஜானியாத் சமப்ராப்தம் ந சாலயேத். தியானத்திற்கான 4 தடைகளும் தடைகளிலிருந்து நீங்க உபாயத்தையும் பார்த்து வருகின்றோம். இதில் முதல் தடை விக்ஷேபம் என்று பார்த்தோம். விக்ஷேபம் என்பது விதவிதமான எண்ண ஓட்டங்களினால் நாம் விரும்பிய கருத்தை சிந்திக்க முடியாமல் செய்வது. இந்த விக்ஷேபம் எதை குறித்து என்று ஆசிரியர் கூறும் பொழுது காம போக யோகோ விக்ஷிப்தம் மனக என்றார். காமத்தினாலும் போகத்தினாலும் விக்ஷேபத்தை அடைகிறது. அதாவது அனுபவித்த பொருளினாலும் அனுபவிக்காமல் மனதில் ஏற்பட்ட சங்கல்பத்தினாலும் மனமானது விக்ஷேபத்தை அடைகிறது. சுருக்கமாக வெளி விஷயத்தை குறித்து மனம் செல்கின்றது. இப்படிப்பட்ட விக்ஷேபத்திலிருந்து விடுதலை அடைய 2 படிகளில் ஆசிரியர் உபாயத்தை கூறினார். முதல் உபாயம் சர்வம் துக்கம் அனுஸ்மிருத்ய, எல்லாம் துயர சொரூபம் என்று சிந்தித்து காமபோகத்திலிருந்து நீங்க வேண்டும், வெளி உலகத்திலிருந்து நம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னார். இந்த படியை நாம் வைராகியம் என்று பார்த்தோம். எந்த பொருளை குறித்து மனது சிந்திக்கின்றது என்றால், எந்த பொருளிடத்தில் மதிப்பு வைத்திருக்கின்றதோ அந்த பொருளை குறித்து சிந்திக்கின்றது. ஏன் மதிப்பு வைக்கின்றது என்றால், அந்த பொருள் சுகஹேது, அது சுகத்திற்கான சாதனம் என்று நினைக்கின்றது. வைராகியம் என்பது அந்த பொருளினுடைய மறுபக்கத்தை பார்த்தல். அது சுகம் இருக்கின்றது, ஆனால் அதே பொருள் துயரத்தையும் கொடுக்கின்றது, அந்த பகுதியை பார்த்தல். இவ்விதத்தில் துயரத்தை இந்த பிரபஞ்சம் பொருள்கள் விஷயங்கள் கொடுக்கும் என்று ஒரு முறை நினைத்து விட்டால் போதாது, அனுஸ்மிருத்ய என்று சொன்னார். மீண்டும் மீண்டும் சிந்தித்து பிறகு பொருள்களில் நாம் வைராகியத்தை அடைய வேண்டும். இது ஒரு படி. இரண்டாவதாக அஜம் சர்வம் அனுஸ்மிருத்ய என்று எந்த பொருள்களிடத்தில் நாம் தோஷத்தை பார்த்தோமோ அந்த பொருள்களிடத்தில் ஈஸ்வர புத்தியை வைத்தல். எல்லாம் ஈஸ்வரனுடைய சொரூபம் என்று ஈஸ்வரனுடைய விபூதியாக பார்த்து பேதத்தை நாம் நீக்குதல். காரணம் என்ன? பேத புத்தியினால் விக்ஷேபத்தை மனது அடைந்திருக்கின்றது. இவ்விதம் வைராகிய பாவனையினாலும் அனைத்தும் ஈஸ்வர சொரூபம் என்கின்ற பாவனையினாலும் என்ன செய்ய வேண்டும்? விக்ஷேபத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னார். இனி 44வது காரிகையில் அடுத்த 2 தடைகளும் அதற்கான உபாயங்களும். சென்ற வகுப்பில் லயம் என்ற தடையை பற்றி பார்த்தோம். அது முதல் வரியில் இருக்கின்றது. லயே சம்போதயேத் சித்தம். இரண்டாவது தடையான லயம் உறக்கம் என்பது வந்தால் சித்தம் சம்போதயேத், சித்தத்தை நாம் உறக்கத்திலிருந்து எழுப்ப வேண்டும்.
இங்கு இவ்வளவுதான் ஆசிரியர் கூறுகின்றார். அதாவது லயம் என்ற தோஷம் வந்தால் லயத்தில் விட்டுவிடக்கூடாது. லயம் தானே வருகின்றது, அதில் ஒரு அமைதி கிடைக்கின்றதே, அப்படியாவது மனதுக்கு அமைதி கிடைக்கட்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. இங்கு தியான பயிற்சி உறக்கத்திற்கான சாதனையாக ஆக்கக்கூடாது. தியானம் செய்யும் பொழுது உறக்கம் வந்தால் அதை நாம் தவிர்க்க வேண்டும். பிறகு சென்ற வகுப்பிலேயே பார்த்தோம், பொதுவாக 4 காரணங்களினால் நமக்கு உறக்கம் வரும். முதல் காரணம் நித்ராசேஷக. நித்ராசேஷக என்பது உடலுக்கு தேவையான உறக்கம் இருக்கும் பொழுது தியானம் செய்தால் அந்த உறக்கத்தை தியான காலத்தில் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய உடல். காரணம் என்ன? உடலுக்கு உறக்கம் தேவைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தியானம் செய்யும் பொழுது தியான காலமானது உறக்கத்திற்கு பயன்படுத்தப்படும். ஆகவே என்ன நியமம்? இந்த உடலுக்கு தேவையான உறக்கத்தை கொடுத்த பின் தியானத்தில் ஈடுபட வேண்டும். இரண்டாவது அஜீரணம் என்று பார்த்தோம். அஜீரணமாக இருந்தாலும் உறக்கம் வந்துவிடும். அதற்கு காரணம் என்னவென்றால், உணவை நாம் உட்கொண்டவுடன் உணவை செரிப்பதற்கான செயலில் உடலானது ஈடுபட்டுவிடும். நம்முடைய சக்திகளெல்லாம் உணவை செரிக்கின்ற காரியத்தில் ஈடுபடும் பொழுது நமக்கு சக்தி இல்லாமல் இருந்திருப்போம். அந்த நேரத்தில் தியானம் என்கின்ற காரியத்தை செய்வது மிக மிக கடினம். அது அஜீரணம். பிறகு பகு அசனம், அதிகமாக உணவை உட்கொள்ளுதல். இறுதியாக ஸ்ரமக, அதிக உழைப்பு. இந்த 4ஐயும் பார்த்தோம். பிறகு சங்கரர் 5வதாகவும் ஒரு காரணத்தை சொல்கின்றார். அவர் கூறுகின்ற காரணம் ஞான அபியாசத்தில் விருப்பமின்மையும் உறக்கத்திற்கு காரணம். ஞானாபியாசம் அல்லது தியானத்தில் விருப்பமில்லை என்றாலும் நாம் உறங்கி விடுவோம். விருப்பமில்லாதது ஒரு காரணம். விருப்பமில்லாதது ஒரு காரணம்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஒரு மீட்டிங்லேயோ கிளாஸ்லேயோ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அதில் விருப்பம் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்குவோமே, நம்மை எறியாமல் உறங்கி விடுவோம். காரணம் என்ன? அங்கு நடக்கின்ற செயல்களில் நமக்கு விருப்பமில்லை என்றால் நம்முடைய மனம் அதிலிருந்து விலகி கொள்ளும். ஆகவே தியான காலத்தில் உறக்கம் வருவதற்கு இனியொரு முக்கியமான காரணம் தியானத்தில் விருப்பமில்லாத தன்மை, ஞானாபியாசத்தில் விருப்பமில்லாத தன்மை. இந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் மனதில் நினைக்கின்ற விஷயத்தில் நமக்கு உற்சாகமில்லாத தன்மை, அநாதரக என்று சொல்லப்படும். அநாதரகன்னு சொன்னால் கேர்லெஸ்னஸ், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது. ஆதரம்னா முக்கியத்துவம், அநாதரம்னா தியானம். தியானத்திற்குரிய சில பயிற்சிகளில் நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறது. எத்தனையோ காரியம் வாழ்க்கையில் செய்கிறோம், தியானத்தையும் ஒரு செயலாக செய்வோம்னு சொல்லி நாம் தியானம் என்கின்ற சாதனையை அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாமல் செய்ய ஆரம்பிப்போம். இதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டோம். எத்தனையோ காரியம் ஒரு நாளில் செஞ்சிட்ருக்கோம், சரி தியானத்தையும் சேர்த்து கொள்வோமே என்று நினைத்து விடுவோம். இது மிக மிக முக்கியம். என்னுடைய மற்ற காரியங்களெல்லாம் இந்த சாதனைக்காகத்தான் என்று நாம் நினைப்பதில்லை. அவ்விதம் தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்துவிட்டால் அந்த நேரத்தில் நாம் உறங்கி விடுவோம். அப்போ என்ன செய்யணும்னா, தியானத்தில் ஒரு ருச்சியை வளர்த்தி கொள்ள வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். இப்போ இவ்விதமெல்லாம் செய்தால் நாம் என்ன தோஷத்திலிருந்து நீங்குவோம்? லயம் என்ற தோஷத்திலிருந்து நீங்குவோம். விக்ஷேபம் என்ற தோஷத்திலிருந்து நீங்க வேண்டும். அடுத்தது லயம் என்ற தோஷத்திலிருந்து நீங்க வேண்டும். நம்ம மனது தூங்குவதற்கு செல்கின்றது.
இந்த உபாயத்தில் தூங்காமல் செய்துட்டோம் அப்படின்னா உடனே என்ன செய்யும்? மீண்டும் மனது விக்ஷேபத்திற்கு செல்லும். ஆகவே அடுத்த பகுதியில் கௌடபாதர் கூறுகிறார், விக்ஷிப்தம் சமயேத் புனக. புனக என்றால் மீண்டும், விக்ஷிப்தம் விக்ஷேபத்தை அடைந்தால் சமயேத் அமைதிப்படுத்த வேண்டும். இப்போ லயே சம்போதையே சித்தம், உறக்கம் வந்தால் அதை நீக்க வேண்டும். பிறகு மீண்டும் விக்ஷேபத்தை அடைந்தால் மீண்டும் அமைதிப்படுத்த வேண்டும். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? மீண்டும் மீண்டும் இந்த தடைகள் நமக்கு வரும். பிறகு நாம் முயற்சி செய்து செய்து நீக்க வேண்டும். ஒரு நாள் தியானம் செய்யும் பொழுது நமக்கு வைராக்கியமும் அமைதியும் வந்துடுதுன்னா இனிமேல் கான்ஸ்டண்ட்டாக எப்போ தியானம் பண்ணாலும் இதே மனநிலை இருக்குன்னு நம்பிவிடக்கூடாது. ஒரு நாள் அப்படி வரும், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம என்ன முடிவு பண்ணிடுவோம்? தியானத்தில் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டோன்னு நினச்சி அடுத்த நாள் உட்காருவோம். அதுக்கப்புறம் தெரியும் காரணம் என்ன? மீண்டும் மீண்டும் மனம் கீழே செல்லும், பிறகு அமைதிக்கு வரும். அதனால தான் புனகன்னு சொல்கிறார். ஒரு நாள் விக்ஷேபத்தை நீக்கி அமைதியாக இருந்துட்டோம்னா அது தொடரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. மீண்டும் விக்ஷேபத்தை அடையும், மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். இப்படியே எவ்வளவு நாள் பண்ணுறதுன்னா, ஏற்கனவே ஒரு கதை சொல்லி வச்சிருக்கார். அந்த பறவை என்ன நினச்சது? நான் கடலை வற்றித்தான் தீருவேன் எவ்வளோ வைராகியமாக உறுதியாக இருந்ததோ அதுபோல் மனசு அமைதி அடைகிற வரை நான் செய்துதான் ஆவேன் உறுதியாக இருந்தால், அங்கே நாரதர் வந்தது போல் இங்கே பகவான் நமக்கு அமைதியை கொடுப்பார். இப்போ விடாமுயற்சியுடன் இந்த 2 தடைகளை நீக்கிக் கொண்டே வர வேண்டும். இப்போ லயத்தை பற்றி இங்கு ஆசிரியர் அதிகமாக பேசவில்லை. நம்ம பல கருத்தை பார்த்தோம். இதில் அவரவர்களுக்கு எந்தெந்த சூழ்நிலை என்னென்ன செய்தால் தூக்கம் வராதோ அது அவங்க தான் முடிவு பண்ணணும். குளிச்சுட்டு தியானத்தில் உட்கார்ந்தா தூக்கம் வராதுன்னா நல்லது. பிறகு பெட்டில் உட்கார்ந்து தியானம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதில் படுத்து படுத்து தூங்கி பழகி இருப்போம். அப்படி அவரவர்களுக்கு நித்ரா வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும். பிறகு விக்ஷேபத்துக்கு அவங்கவுங்களுக்கு உரிய சாதனை கிடையாது, 2 சாதனை தான். வைராகியம் தேவை, பிறகு ஞானாபியாசம். எல்லாத்தையும் ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்க்கணும். ஒன்றா ஈஸ்வர திருஷ்டி அல்லது தோஷ திருஷ்டி. இந்த உலகத்தில் 2 திருஷ்டி தான் நமக்கு இருக்கணும். ஒன்றா தோஷத்தை பார்த்துட்ருக்கணும், இல்லை ஈஸ்வரனாக பார்க்க வேண்டும். இனி 3வது தடைக்கும் அதற்குரிய தடையை நீக்குவதற்கான சாதனைக்கும் செல்லலாம். 3வது தடை கஷாயம். முதல்ல கஷாயம்னா என்னன்னு பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த கஷாயம் என்ற 3வது தடையை நீக்குவதற்கு என்ன உபாயம் என்று பார்க்கலாம். இப்பொழுது கஷாயம் என்கின்ற 3வது தடை என்ன என்று பார்ப்போம். நம்முடைய மனதிற்குள் விருப்பு வெறுப்புகளெல்லாம் 2 நிலைகளில் இருக்கின்றது. ஒன்று சம்ஸ்காரமான வாசனா நிலைகளில், பிறகு வாசனா ரூபமான ராகத்வேஷங்களெல்லாம் வாசனா ரூபமாக உள்ளே இருக்கின்றது. அந்தந்த சூழ்நிலைகள் வந்தால் அது வெளித்தோற்றத்திற்கு நிற்கும். இப்போ வாசனை ரூபமாக சில சம்ஸ்காரங்கள், எல்லா சம்ஸ்காரங்களும் வாசனா ரூபமாக இருப்பது, பிறகு அந்தந்த சூழ்நிலையில் வெளித்தோற்றத்திற்கு வருவது. ராகம், துவேஷம், குரோதம் இப்படிப்பட்ட உணர்வுகளெல்லாம் வெளித்தோற்றத்திற்கு வந்தால் அது விக்ஷேபம் ஆகின்றது. தியான காலத்தில் வெளித்தோற்றத்திற்கு வரும்பொழுது விக்ஷேபம் ஆகின்றது. இப்போ தியானம் செய்யும் பொழுது குரோதத்தினாலேயோ காமத்தினாலேயோ லோபத்தினாலேயோ பாதிக்கப்பட்டால் அப்பொழுது விக்ஷேபம் என்கின்ற தடை. இந்த
குரோதம், காமம் முதலிய அனைத்தும் திடீரென்று வரவில்லை, அல்லது எங்கோ இருந்தும் வரவில்லை, நம்முடைய சம்ஸ்காரத்திலிருந்து தான் வந்தது, வாசனையிலிருந்து தான் வெளித்தோற்றத்திற்கு வந்தது. ஆகவே நம்முடைய மனசு இப்போ எந்த நிலையில் இருக்கிறது? வாசனாரூபமாக ராகத்வேஷங்கள், வெளித்தோற்றத்திற்கு வந்த ராகத்வேஷங்கள்னு நம்முடைய மனதே ராகத்வேஷங்களினுடைய வாசனாரூபமாகவும் ராகத்வேஷங்கள் வெளிப்பட்ட ரூபமாகவும் இருந்து வருகிறது. இதில் வெளிப்பட்ட ராகத்வேஷங்களைத்தான் நாம் விக்ஷேபம்னு பார்த்திருக்கின்றோம். இனி கஷாயம் என்பது வெளித்தோற்றத்திற்கு வராத வாசனாரூபமாக இருக்கின்ற ராகத்வேஷத்துடன் மனதானது சம்பந்தப்படுகின்றது. நம்முடைய மனம் வெளித்தோற்றத்திற்கு வராத வாசனாரூபமாக இருந்து வருகின்ற ராகம், துவேஷம் முதலிய உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டவுடன், அதனுடைய பாதிப்புக்குள் உட்பட்டவுடன் மனதிற்கு ஒரு நிலை வருகின்றது. அந்த நிலையைத்தான் கஷாயம் என்று சொல்வது. அதை மனதினுடைய மாந்தியம் என்று சொல்லப்படுகிறது. மாந்தியம் என்றால் மந்த நிலை. மந்தம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதிகமாக சாப்பிட்டோம்னு வச்சுக்குவோமே, வயிறேனோ மந்தமாக இருக்குன்னு சொல்லுவார்கள். மந்தமாக இருக்குன்னு சொன்னால் அது நிறைஞ்சிருக்கிற மாதிரியும் இருக்கும், ஆனால் சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிருக்கும். வயிற்றில் காலியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஒரு விதமான மந்த நிலை என்று சொல்வது. அல்லது கஷாயத்துக்கு இனி ஒரு சொல் ஸ்தப்தி பாவக என்று சொல்வது. ஸ்தப்தி பாவகன அந்த ஸ்டன் ஆகிறது. ஏதாவது ஒன்றை பார்த்தவுடன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மனசு ஸ்டன் ஆயிடுதுன்னு சொல்லுவோம் அல்லவா? அதைத்தான் சமஸ்கிருதத்தில் ஸ்தப்தி பாவம், ஸ்தம்பத்தை போல் இருக்கிற ஸ்தப்தி பாவம்னு சொல்கிறது. அதாவது என்ன நேரிடுகிறது என்றால், மனசானது நம்முடைய வாசனையினுடைய பிடியில் இருக்கும் பொழுது ஒரு விதமான மந்த நிலை மனதிற்கு அந்த நிலையில் மனசு எப்படி இருக்கும் என்றால் விக்ஷேபத்தையும் அடையாது. காரணம் என்ன? விக்ஷேபத்தை அடையணும்னு சொன்னால் ராகத்வேஷங்கள் வெளிப்பட்டிருக்கணும். ஆனால் வெளிப்பட்ட ராகத்வேஷத்தோட மனசுக்கு சம்பந்தம் வரல. ஆகவே விக்ஷேபத்தை அடையாது. அதே சமயத்தில் மனதிற்கு உறக்கம் என்ற நிலையும் வரவில்லை. லயம்ங்கிற தோஷமும் மனசுக்கு இல்லை. இப்போ மனது உறங்கியும் இருக்காது, விக்ஷேபத்தை அடைஞ்சு செயல்பட்டும் இருக்காது. பிறகு என்ன செய்யும் என்றால், எந்த செயலிலும் எந்த சாதனையிலும் விருப்பமில்லாமல் பேசாமல் ஒரு மந்தமாக மனது இருக்கும். அந்த நேரத்தில் மனசு எப்படி இருக்கும்னா, எதையும் செய்யறதுக்கு விருப்பம் இருக்காது, எதனாலும் தாக்கப்பட்டும் இருக்காது. ஒரு விதமான மந்த நிலை, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பேசாமல் இருக்கும். பிரமிச்சு போயிருக்கும். பிரமிச்சு போயிருக்கும்னா நமக்கு தெரியும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்படி ஒரு மனநிலை நமக்கு வர காரணம், நம்முடைய மனம் வெளித்தோற்றத்திற்கு வராத ராகத்வேஷத்துடன் சம்பந்தப்பட்டு விட்டது. அந்த ராகத்வேஷம் வெளித்தோற்றத்திற்கு வந்தவுடனே எனக்கு இது வேணும் இது வேண்டாங்கிற எண்ணத்தில் மனசு பாதிக்கும். அப்படி இல்லாமல் வெளித்தோற்றத்திற்கு வராத ராகத்வேஷத்தோட சம்பந்தப்பட்ட காரணத்தினால் அந்த நிலையில் நமக்கே எதனால் மனசு இப்படி இருக்குங்கிற காரணம் தெரியாது. காரணம் என்ன? ஏதாவது ஒரு ராகத்வேஷம் வந்திருந்து அதோட சம்பந்தப்பட்டால் நமக்கு தெளிவாக தெரியும், இப்போ இந்த குரோதத்தினால துயரப்படுறேன், இந்த ஆசையினால் தாக்கப்படுகிறேன்னு தெரியும். ஆனால் சம்ஸ்கார ரூபமான ராகத்வேஷத்தோடு
மனது பிடிபட்டு இருக்கும் பொழுது நமக்கே தெரியாத ஒரு விதமான மந்த நிலை. இதையெல்லாம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். டிப்ரெஷனுங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் பல அர்த்தம் இருக்குது. ஒரு விதமான மந்த நிலை. அந்த நிலையில் மனசு எப்படி இருக்கும்னா, எதையும் செய்யறதுக்கு விருப்பம் இருக்காது, ஆனாலும் விக்ஷேபத்தையும் அடையாது. ஓரளவுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விதமான வேக்கம், ஒரு விதமான வெற்றிடம் மனசில் இருக்கும். அதுதான் கஷாயம் என்று சொல்வது. இப்போ கஷாயம் என்பது மனதிற்கு வருகின்ற ஒரு மனநிலை. அந்த மனநிலையில் எந்த சாதனையும் நம்மளால் செய்ய முடியாது. காரணம் என்ன? மனது ஏதாவது ஒரு காரியத்தை உற்சாகமாக செய்கின்ற சக்தியை இழந்துவிடும். இப்போ டெய்லி பாராயணம் பண்ணிகிட்ருப்போம். ஒரு நாள் புஸ்தகத்தை ரொம்ப ஆசையாக எடுத்து வச்சு உட்காருவோம், மனசே அதுக்கு ஓடாது. இவ்வளவு நாளாக பண்ணிகிட்டு இருந்தனே, இந்த நேரத்தில் பண்ண முடியலையேன்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கணும், மனது கஷாயத்தில் இருக்கின்றது. இப்போ கஷாயத்தில் இருக்குங்கிற இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் என்றால், நாம் பொதுவாக விரும்பி செய்து வருகின்ற சாதனையை அந்த நேரத்தில் செய்ய முடியாது. அதே சமயத்தில் மனது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கான்னா அதுவும் பண்ணாது. சரி தூங்கலான்னா தூக்கமும் வராது. இப்போ என்னதான் பண்ணுறதுன்னா அதுதான் கஷாயம் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு கஷ்டமான நிலை தான். ஆனால் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, இந்த நிலை நமக்கு வரும். எனக்கு வரவே இல்லையேன்னா வரும் ஒரு காலத்தில். வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். வரத்தான் போகுது ஒரு காலத்தில். வந்துடுதா, அதுக்கான சாதனையை சொல்ல போகிறார். அந்த கஷாயம் வந்தால் என்ன பண்ணணும்? இப்போ கஷாயம்ங்கிறது என்ன? கஷாயம் என்பது, கஷாயம்னா என்ன? நமக்கு சாதாரணமாக ஆயுர்வேதத்துல எல்லாம் சொல்லுவாங்க கஷாயத்தை குடின்னு சொல்லி, எல்லாம் மிக்ஸாக இருக்கிறது தான் கஷாயம். அப்படி மனசு நம்முடைய வாசனையினுடைய பிடியில் இருப்பது கஷாயம். வெளித்தோற்றத்திற்கு வராத ராகத்வேஷத்தினுடைய பிடியில் இருப்பது கஷாயம். இதை சொல்லி புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். காரணம் என்ன தெரியுமோ? இதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும் கஷாயம்னா என்னன்னு சொல்லி. அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், இதைத்தான் சாமிஜி சொல்கிறார் அப்படின்னு. அனுபவிக்காதவங்களுக்கு தெரியாது, என்னமோ கஷாயம்னு சொல்லிகிட்டு இருக்கார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு லட்சணம் ராக பிரதிபத்தம். பிரதிபத்தம் அப்படின்னு சொன்னால் கட்டுண்டிருக்கு. ராக பிரதிபத்தம்னு சொன்னால் மனசில் இருக்கின்ற ராகத்வேஷங்கிற வாசனையுடன் கட்டுண்டு இருக்கின்றது. ராகம்ங்கிறது உதாரணம், ராகத்வேஷங்கிற நம்ம சம்ஸ்காரத்துடன் கட்டுண்டு இருக்கின்றது. ஆகவே நமக்கு வருகின்ற ஒரு விதமான மந்த நிலை, நமக்கே காரணம் தெரியாத நிலை. ஏன் நான் இந்த நேரத்தில் ஒரு காரியத்தையும் செய்யாமல் பொழுதை போக்கிட்டு இருக்கேன், காலத்தை வியம் பண்ணிகிட்ருக்கேன்னு நமக்கே மனதுக்குள்ளே ஒரு நொந்து கொள்வது போல உணர்வு வரும். அப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறார். அப்படியெல்லாம் நொந்து கொள்ளக்கூடாது. இப்படி ஒரு மனநிலை இருக்குது. எல்லா சாதகர்களும் இப்படி ஒரு மனநிலையை கடந்துதான் போயாக வேண்டும். முதல்ல என்ன மனநிலைன்னு தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னு பிறகு பார்ப்போம். இப்போ கஷாயம் என்பது நம்முடைய ராகத்வேஷங்களுடன் மனது சம்பந்தப்பட்டு மனதுக்கு வருகின்ற ஒரு விதமான மந்த நிலை. அந்த நேரத்தில் அதிக விக்ஷேபமும் இருக்காது, உறக்கமும் இருக்காது. ஆனால் எந்த சாதனையையும் செய்ய முடியாது, எந்த சாதனையிலையும் ஈடுபாடு இருக்காது. அது வெறிச்சின்னு இருக்கும், வெறுமனேன்னு இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கும். ஒரு விதமான மந்த நிலை, எந்த செயலையும் செய்ய முடியாத நிலை. இது தியான காலத்தில் மட்டுமல்ல, மற்ற நேரத்திலையும் வரலாம். தியான காலத்திலும் வரலாம், அல்லது சாஸ்திரம் படிக்கிற நேரத்துலையும் வரலாம். கிளாஸில் வராமல் இருந்தால் நல்லது. கிளாஸில் வராது. காரணம் என்ன? நான் ஏதோ ஒன்று காதில் போயிட்டுருக்கேன். தனிமையாக இருக்கும்போது, வேறு எந்த காரியத்தில் இல்லாமல் நம்மளாக ஒரு சாதனை பண்ணிகிட்டு இருக்கும்போது மனதிற்கு இப்படி ஒரு நிலை வரும். இதுதான் கஷாயம். ச கஷாயம் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கே இருக்குது. முன்னாடி ச அப்படின்னு ஒரு வார்த்தை,
சகஷாயம் என்றால் கஷாயத்துடன் கூடிய மனம் என்று பொருள். கஷாயேன சக வர்த்ததே இது சகஷாயம். மனதானது இப்படிப்பட்ட கஷாயத்துடன் கூடி இருக்கின்றது, கஷாயம் என்கின்ற தோஷத்துடன் இருக்கின்றது. அதைத்தான் கௌடபாதர் இரண்டாவது வரியில் சகஷாயம், கஷாயத்துடன் கூடியிருக்கின்ற மனதை என்ன செய்ய வேண்டும்? இனி உபாயத்திற்கு வருகின்றோம். கஷாயம்ங்கிற தோஷத்தை நீக்குவதற்கு என்ன உபாயம்? விஜானியாத். கௌடபாதர் என்ன சொல்றார்? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். சகஷாயம் விஜானியாத், கஷாயத்துடன் மனது கூடியிருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்க சொல்றார் ஆசிரியர். விஜானியாத்னா தெரிந்துகொள். என்னன்னு தெரிஞ்சுக்கோ? மனசு இப்பொழுது கஷாயத்துடன் கூடி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதகன் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் இங்க கொடுக்கிறார். நம்ம சில விளக்கங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கஷாயத்துடன் நம்முடைய மனது இருக்கும் பொழுது அதுவே சாத்தியம் என்று சிலர் நினைத்து கொள்வார்கள். இப்போ நம்ம சரியாத்தான் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாமல் சும்மா இருக்கிறது தான் மோட்சங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சும்மா இருக்கிற சுகம் வருமானெல்லாம் கேள்விப்பட்டு இதுவே லட்சியம், இப்பொழுது மனது சரியாத்தான் இருக்குன்னு முடிவு செய்து விட்டு இதுவே தியான நிலை அல்லது இதுவே சமாதி என்று நினைக்க கூடாது. ஏன்னா அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விக்ஷேபத்தை அடையலை, நித்ரையை அடையலை, ஒன்றும் பண்ண வேண்டாம் பேசாமல் சும்மா இருக்கலான்னு மனசு சொல்லுது. அப்போ நான் சும்மா இருக்கிற அளவுக்கு மனப்பக்குவத்தை அடைஞ்சிட்டனே, இதுதான் லட்சியம், சரியான நிலையில் இருக்கின்றேன் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து விடுதலை அடையணும். இதை ஒரு தோஷம் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர்த்துக்கு இது தோஷம்னே தெரியறதில்லை. அதை தெரிஞ்சுக்கிறது முதல் படி. கோபப்படுறதையே சில பேர் பெருமையாக சொல்வார்கள் அல்லவா, நான் எப்பேற்பட்டாலே கோபக்காரன் அல்லவான்னு பெருமையாக வேற சொல்லுவார். அதை நினச்சி அவமானப்பட வேண்டிய விஷயம். அப்படி சில விஷயங்களெல்லாம் எதை நினச்சி நம்மையே நாம் கீழாக நினைக்கணுமோ அதை சொல்லியே தான் அதனால் பெருமைப்பட்டு கொள்வார்கள். அப்படி இந்த நிலை தியான நிலை என்று நினைக்கக்கூடாது. மனது சாத்விக நிலையை அடைந்து விட்டது, அமைதியை அடைந்து விட்டது என்று நினைக்கக்கூடாது. முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்பொழுது மனதானது கஷாயம் என்ற பிரதிபந்தத்தில் இருக்கின்றது என்று தெரிந்து கொள்வதே முதல் சாதனம், முதல் படி. என்ன ரொம்ப வருஷம் நான்லாம் தியானம் பண்ணியாச்சு, நான் சாதாரண ஆள் அல்ல, எனக்கு போய் மனசெல்லாம் இப்படி மந்த நிலை வருமா அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. எப்பேற்பட்ட யோகியாக இருந்தாலும் எத்தனையோ சம்ஸ்காரங்கள் உள்ளே இருக்கு. ஏன்னா எத்தனையோ பிறவியில் அவர் சம்ஸ்காரத்தை சேர்த்து வச்சிருக்கார். அதனால் மனசு எப்போ வேணாலும் அந்த சம்ஸ்காரத்துக்குள்ளே போயிடலாம். ஆகவே முதல்ல என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? மனது கஷாயத்தினுடைய வசத்தில் இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுதல். இரண்டாவது என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்க சாதனை, இரண்டாவது சாதனை என்னவென்றால், இந்த கஷாயத்துக்கு மருந்து இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன? மனதானது வாசனையினுடைய பிடியிலிருந்து ஒரு மந்த நிலை இருக்கும் பொழுது இந்த மந்த நிலையிலிருந்து விடுதலை அடைய எந்த மார்க்கமும் கிடையாது. பிறகு பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பொருள் என்னவென்றால், கஷாய நிலையில் மனசு இருக்கும் பொழுது
நம்முடைய விருப்பத்திற்கு உட்பட்டு அது செல்லலை. மனதுக்கு அப்படி ஒரு பாவனை வந்திருக்கு. பிறகு மனதாகத்தான் அந்த கஷாயத்திலிருந்து விடுபட்டு வரணுமே தவிர நாம் ஒரு முயற்சியும் செய்யக்கூடாது. ஒரு முயற்சியும் செய்யாமல், எல்லா முயற்சியை விட பெரிய முயற்சி ஒன்று இருக்குது. அந்த முயற்சி என்னன்னா பொறுமையாக இருத்தல். பேசாமல் அப்படியே மனசை பார்த்துட்டு பொறுமையாக இருக்கிறது தான் உபாயம். இது ரொம்ப விசித்திரமான உபாயமாக இருக்குது. இது விசித்திரமான உபாயம்தான். இந்த கருத்து எனக்கு ரொம்ப நாள் புரியாமல் இருந்தது. ரீசண்டாக தான் புரிஞ்சுது. ஏன் பேசாமல் இருக்கிறது எப்படி உபாயம், பொறுமையாக இருந்து அதுக்கு ரெமெடி, அதற்கான உபாயத்தை தேடாமல் இருக்கிறது உபாயம்ங்கிறது எப்படின்னு புரியாமல் இருந்தது. அதாவது ஒருவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதோ ஒரு மருந்து அலர்ஜி ஆகிடுது. ஏதோ செய்தார்கள், ஏற்கனவே இவருடைய உடல் அலர்ஜினால் பாதிக்கப்பட்டிருக்கு. மேற்கொண்டு ஏதாவது மருந்தை தெரியாமல் கொடுத்தோம்னா இதை விட சீரியஸ் ஆயிரும். அதனால் ஒரு 3 நாள் அப்சர்வேஷனில் வைக்கணும். ஒரு மருந்து அவருக்கு கொடுக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல ஒரு விதமான அலர்ஜியோ பாய்சனோ வந்தால் அதை நீக்கிறதுக்கு நம்ம உடம்புலையே டிஃபென்சிவ் சிஸ்டம் இருக்குது. ஒரு அலர்ஜி நமக்கு வந்துடுதுன்னு சொன்னால் நம்ம உடம்பையே அந்த அலர்ஜியை நீக்கிறதுக்கு சக்தி இருக்குது. நம்ம அந்த சக்தியை அதிகப்படுத்தணுங்கிறதுக்கு வேறு ஏதாவது கொடுத்து இதை விட சீரியஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பேசாமல் வச்சிருக்கிறதா அவங்க செஞ்ச முதல் ட்ரீட்மெண்ட். ஒரு ஹாஸ்பிட்டலில் தப்பு செய்தார்கள். அதனுடைய விளைவில் இனி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனார். அவங்க என்ன செய்தார்கள், 3 நாள் ஒரு மெடிசனும் கொடுக்கல, வெறும் டெஸ்ட்டை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தார்கள் எதனால் அலர்ஜி வந்ததுன்னு. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கஷ்டமெல்லாம் குறைய அதற்கு பிறகு கண்டுபிடிச்சு என்ன மருந்து செய்யணுமோ அதை செய்தார்கள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், சில விதமான நோய் நமக்கு வந்ததுன்னு சொன்னால் அந்த நோய்க்கு வைத்தியம் பண்ணாமல் இருக்கிறது தான் உத்தமமான வைத்தியம். எல்லா நோயும் நினச்சி முடிவு பண்ணிடக்கூடாது. சில குறிப்பாக இந்த அலர்ஜிக்கு. அதே போல் கஷாயம்ங்கிறது ஒன்று வந்துடுதுன்னு சொன்னால் அந்த கஷாயத்தை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா அதிக துக்கப்படுவோம். சரி, இப்போ கஷாயத்தில் இருக்குது, பேசாமல் இருந்துருவோம்னு சொன்னால் நமக்குள்ளேயே ஒரு சிஸ்டம் வேலை செஞ்சு கொஞ்ச நேரத்தில் மனசு விடுதலை அடைந்து விடும். அப்போ என்ன உபாயம்னா பேசாமல் இருக்கிறது தான் உபாயம். இது என்ன சாதாரண சிம்பிளான உபாயத்தை சொல்கிறீங்களேன்னு தோணும். ஆனால் பேசாமல் இருக்க மாட்டோம், எதையாவது பண்ணணும்னு செஞ்சிட்ருப்போம். பேசாமல் இருக்கிறது தான் உபாயம். இப்போ உபாயம் இங்கே என்னன்னு சொன்னால், கஷாயத்தினுடைய வசத்தில் மனசு இருந்ததுன்னா ஒரு விதமான முயற்சியும் பண்ணாமல் உடனே அதிகமாக கீதையை படிக்கிறது, உடனே வேறு ஏதாவது பண்ணுறது, தலைகீழாக நிற்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் பேசாமல் அமர்ந்து நான் எதுவும் இப்போ பண்ணலை, மனதை கவனித்து கொண்டு இருக்கின்றேன், பொறுமையாக இருக்கின்றேன், மனதிற்கு உற்சாகம் மீண்டும் செயல்படும் திறன் வர்ற வரைக்கும் பேசாமல் இருக்கன்னு இருந்தோம்னா பிறகு கொஞ்ச நேரத்தில் கஷாயத்திலிருந்து விடுதலை அடைவோம். இப்போ கஷாயம்ங்கிற ஒரு தடையில் நாம் பாதிக்கப்பட்டால் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யக்கூடாது. முதல்ல இது கஷாயம்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுட்டு துக்கப்படக்கூடாது. இப்படி எனக்கு வந்துடுது, எனக்கு ஏதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்துருமா, உடனே டாக்டர்கிட்ட போய் ஏதாவது மருந்து வாங்கி தூக்க மாத்திரை போட்டுக்கணுமா, ஏன்னா மனசுக்கு ஒரு விதமான டிப்ரெஷன் வந்திருக்கே, இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. இன்னும் சில சமயம் மனதுக்கு ஒரு பாரம் வரத்தான் செய்யும். உடனே நம்ம சைக்காட்ரிஸ்ட்ட போனோம்னா என்ன செய்வார்கள், ஒரு 10 நிமிஷம் பேசி ஒரு 200 ரூபா ஃபீஸ் வாங்கி பிறகு ஒரு மாத்திரையை கொடுப்பார்கள், போய் தூங்கிட்டு வந்துடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் லயத்துக்கு போயிடுவோமே தவிர கஷாயத்திலிருந்து நம்ம விடுதலை அடைய மாட்டோம். லயம் முடிஞ்சு வந்த உடனே மனசில் ஒரு பயம் இருக்குது, இது எனக்கு வந்தது மீண்டும் வந்துருமேன்னு ஒரு பயம் புதுசாக உற்பத்தி ஆகும். அந்த பயம்லாம் இருக்கக்கூடாது. மனதிற்கு இது வருகின்ற சாதாரண நிலை,
அதாவது டிப்ரெஷன் அப்படிங்கிறது மனது அனுபவிக்கக்கூடிய சாதாரண நிலை. இப்போ தலைவலினா தலைன்னு இருந்தால் தலை வலிக்கத்தான் செய்யும், வயிறுன்னு இருந்தால் சில நேரத்தில் அது வலிக்கத்தான் செய்யும். அதே போல் மனசுன்னு இருந்ததுன்னா சில நேரத்தில் அதுக்கு டிப்ரெஷன் இருக்கும், சில நேரத்தில் மந்த நிலை இருக்கத்தான் செய்யும். இது மனதினுடைய ஒரு நிலை, இது நமக்கு மட்டும் அந்த புதிய நிலை அல்ல, இதை குறித்து நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் என்கின்ற நிலை. ரொம்ப சீரியஸாக போனால் தான் டாக்டர்கிட்ட போகணும். சாதாரணமாக ஓரளவுக்கு இருக்கிற வரைக்கும் நம்மளே நாம் சரி பண்ணி கொள்ளலாம். இங்கே எப்படி சரி பண்ணணும்னா அவேர்னஸ், கவனமாக இருத்தல், மனதை கவனித்தல், அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல். அவேர்னஸ் அண்ட் அக்செப்டன்ஸ்னு சொல்கிறது. அவேர்னஸ்னால் இப்போ கவனமாக இருக்கணும், மனசானது கஷாயத்தில் இருக்குது. அடுத்தது என்ன? ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நிலை தொடரணும்னு விரும்ப வேண்டாம், இந்த நிலை உடனடியாக போகணும்னு விரும்பக்கூடாது. சரி கொஞ்ச நேரம் மனசு அப்படி இருக்கட்டுமே அப்படின்னு விட்டுறணும். இதிலிருந்து தப்பிக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது தான் அதிக துயரப்படும். இப்போ ஏதாவது முள் கையில் குத்திடுதுன்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்? கையை அசைச்சிட்டு இருந்தோம்னா எச்சா புண்ணாகும். முதல்ல பேசாமல் விடணும், பிறகு மெதுவாக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்படி கஷாயம்ங்கிற ஒரு தோஷம் மனசுக்கு வந்தால் கவனமாக இருந்து ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருத்தல் தான் உபாயம். இப்போ பொறுமையாக இருத்தல், புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், இப்படிப்பட்ட பாவனையினால் நம்ம கஷாயங்கிற தோஷத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். இதெல்லாம் சுருக்கமாக விஜானியாத்துங்கிற வார்த்தையில் போட்டார். ச கஷாயம் விஜானியாத், இது கஷாயத்தில் இருக்குன்னு தெரிந்துகொள் என்பதோடு கௌடபாதர் நிறுத்தி இருக்கின்றார். இந்த பகுதியிலேயே ச கஷாயம் விஜானியாத்துங்கிறதுல மூன்றாவது தடையும் அதற்கான உபாயத்தையும் நாம் முடிக்கின்றோம். இனி அடுத்த பகுதி சமப்பிராப்தம் ந சாலயேத். சமப்பிராப்தம் என்றால் இந்த மூன்று தடைகள் மூன்று தடைகளையும் நாம் நீக்கிய பின் மனதானது சமப்பிராப்தம் அமைதியை அடைந்தால், இங்கு சமம்ங்கிற சொல்லுக்கு அமைதி அல்லது பிரம்மத்தையோ அல்லது அமைதியையோ அடைந்தால் ந சாலயேத், அதை அப்படியே வைத்திருக்க வேண்டும், அசைக்கக்கூடாது. அசையாமல் அப்படியே வைத்திருந்து பழக வேண்டும். சமப்பிராப்தம், சமப்பிராப்தம்னு சொன்னால் மூன்று தடைகளிலிருந்து விடுபட்டு அமைதியை சமத்துவத்தை அடைந்தால் அது அப்படியே வைத்து பழக வேண்டும். அது அப்படியே வச்சு பழகிறதே ஒரு சாதனை தான். வச்சு பழகுதுன்னு சொன்னால் அதை தொடர வைத்து பழக வேண்டும், அமைதியாக சில காலம் இருந்து பழக வேண்டும். 44வது காரிகையில் இரண்டாவது தடை லயம், மூன்றாவது தடை கஷாயம், அதற்கான உபாயத்தை நாம் பார்த்தோம். இனி அடுத்த காரிகையில் அடுத்த தடை, அதற்கான உபாயம் 45. நாஸ்வாதயேத் சுகம் தத்ர நிஸ்ஸங்கः பிரக்ஞயா பவேத். நிశ్చலம் நிశ్చரத் சித்தம் ஏகீ குர்யாத் பிரயத்னதஹ. நான்காவது பிரதிபந்தத்தையும் அந்த பிரதிபந்தத்தை அதாவது தடையை நீக்க உபாயமும் இங்கு ஆசிரியர் கூறுகிறார். நான்காவது தடை என்ன? ரசாஸ்வாதக. இதில் ரெண்டு சொல் இருக்கு, ரச ஆஸ்வாதக அப்படின்னு ரெண்டு சொல்.
ரச ஆஸ்வாதக சேர்ந்தா ரசாஸ்வாதக. ஆஸ்வாதக என்றால் அனுபவித்தல், ஆஸ்வாதக என்றால் அனுபவித்தல். ரசக என்றால் சுகம், இன்பம், அமைதி. ரசாஸ்வாதக என்றால் ரசத்தை அனுபவித்தல், இன்பத்தை அனுபவித்தல், அமைதியை அனுபவித்தல், சுகத்தை அனுபவித்தல். இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்க போகிறோம்? சுகத்தை அனுபவிக்கிறது, அமைதியை அனுபவிக்கிறதே ஒரு தடையாக பேசப்படுகிறது. எல்லாமே அமைதி அனுபவிக்கிறதுக்காகத்தான் பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது? அமைதியை அனுபவிக்கிறதே, சுகத்தை அனுபவிக்கிறதே இங்கு ஒரு தடையாக பேசப்படுகிறது. முதல்ல ரசாஸ்வாதக என்றால் என்னன்னு பார்க்கலாம். இந்த ரசாஸ்வாதகங்கிற தடையை ஒரு சாதகன் எப்போ சந்திப்பான் என்றால், விக்ஷேபம், லயம், கஷாயம்ங்கிற 3 தடையை நீக்கி சென்றதற்கு பிறகுதான் இந்த தடையையே ஒரு சாதகன் சந்திப்பான். நம்ம தியானம் முதல்ல பண்ணணும் ஒழுங்கா. தியானமே பண்ணலைன்னா முதல்ல இந்த 3 தடையே வராது. எனக்கு 3 தடையே வந்ததில்லையேன்னு சொன்னான். தியானம்னு பண்ணாதானே 3 தடையே வர்றதுக்கு. முதல்ல பண்ணுனா விக்ஷேபம் வரும், அதற்கப்புறம் லயம் வரும், அப்புறம் கஷாயம் வரும். இந்த 3 தடையை நீங்கினதற்கு பிறகு அவ்வாறு உட்காருவான். 4வது தடை வந்து நிற்கும், ரசாஸ்வாதகன்னு தடை. தியானம் பயிற்சி நாம் செய்ய செய்ய மனதானது அமைதியை அடையும், சாத்விகமான நிலைக்கு வந்து அமைதியை அடையும். பிறகு இந்த அமைதியான மனசில் நம்ம என்ன விருத்தியை வச்சிருப்போம்? அகம் பிரம்ம, நான் பூர்ணமானவன், அகம் நித்யக, நான் அழியாதவன், இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூப சம்பந்தமான விருத்தி மட்டும் மனசில் இருக்கும். அந்த ஞானத்தோடு நம்ம வந்து தியானத்தில் இருப்போம். இப்போ தியானம் எதற்காக? நிதித்தியாசனம்ங்கிற தியானமாக இருந்தால் கடைசியில் என்ன நிலை இருக்கும்? அகம் பூர்ணக, அகம் சச்சிதானந்த ஸ்வரூபகங்கிற விருத்தியும் கூட இருக்காது. அந்த விருத்தி ஞானத்தில் இருப்போம். ஒவ்வொரு சப்தமாக மனசில் நினைக்கிறோமோ இல்லையோ, சத்துன்னு நினைக்கிறோமோ சித்துன்னு நினைக்கிறோமோ இல்லையோ, அந்த அறிவோடு அமைதியாக நம்ம இருப்போம். அப்படி இருக்கின்ற சமயத்தில் மனதினுடைய ஒரு சுபாவம் என்னன்னு சொன்னால், மனதை நம்ம ஒருமுகப்படுத்தினால், அது ஆத்ம விஷயத்தில் செஞ்சாலும் சரி, அனாத்ம விஷயத்தில் செஞ்சாலும் சரி, மனதை வந்து நாம் குவித்தால், வேற எந்த எண்ணமும் இல்லாமல் மனதை நாம் குவித்தால், குவிக்கப்பட்ட மனதில் ஆனந்தம், அமைதியானது தோன்றும். மனசை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் குவித்தாலே மனதுக்கு அமைதி வந்துடும். அதை கிரிக்கெட் பார்த்து குவித்தாலும் சரி, வேற ஏதாவது எழுதிட்டு இருக்கும்போது மனதை குவித்தாலும் சரி, ஒரு ஆனந்தமானது வரும். அது மனதினுடைய சுபாவம். மனது குவிக்கப்படும் பொழுது, குவித்தல்னா என்ன? எந்த விதமான எண்ணங்களினால் பாதிக்கப்படாமல் ஒரே விஷயத்தில் மனசு இருந்தால், அப்பொழுது மனதினுடைய சுபாவம் அமைதி, அமைதியானது வெளிப்படும், சுகமானது வெளிப்படும். அது எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம். அந்த சுகம் வந்து சாதாரண சுகம் அல்ல. மற்ற எத்தனையோ அனாத்ம விஷயத்தில் சுகத்தை அனுபவிச்சிருப்போம். எத்தனையோ பொருளை சாப்பிட்டு அனுபவிச்சிருப்போம், தொட்டு அனுபவிச்சிருப்போம், பிறகு பார்த்து அனுபவிச்சிருப்போம். இப்படி இந்திரியங்கள் விஷயங்களோட சம்பந்தம் வச்சு எத்தனையோ சுகங்கள் இருக்கு. எல்லா சுகத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகமான சுகம் ஏதோ ஒரு விஷயத்தில் மனது குவிக்கப்படும் பொழுது வரும். எனக்கு இந்த சுகம் வந்ததே இல்லையான்னா எதையாவது குவிச்சு பார்த்துருக்கணும். எதையாவது மனசை வந்து குவித்து பார்த்தால்
அப்பொழுது மனதிற்கு ஒரு விதமான ஆனந்தம் வரும். பிறகு இங்கே என்ன சொல்லப்படுகிறது, அந்த ஆனந்தத்தில் மனதை குவிக்கப்படும் பொழுது, அமைதிப்படுத்தப்படும் பொழுது வருகின்ற சுகம் இருக்கே, அதைத்தான் இங்கே ரசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ ரசம்னு சொன்னால் மனதை குவிக்கிறதுனால வருகின்ற ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். இப்போ அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்க ஆரம்பித்தோம்னு வச்சுக்குவோமே, அப்படி அனுபவித்தால் அந்த அனுபவிக்கிறதே உடனடியாக தியானத்திற்கு தடையாக அமையும். மனதை குவிக்கும் பொழுது மனசுக்கு ஒரு இன்பம் வரும், ஆனந்தம் வரும், சுகம் வரும். அந்த சுகத்தை டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, அப்படி சுகத்தை அனுபவிக்கும் பொழுதே, அப்படி அந்த வர்ற சுகத்தை அனுபவிக்கிறதே தியானத்திற்கு தடையாக வந்து நிற்கும். சரி, மனசை குவிச்சோம்னா ஒரு இன்பம் வரும், அந்த இன்பத்தை அனுபவிச்சா அது தியானத்துக்கு தடைனா, இப்போ மனசை குவிக்காமல் இருக்கிறதான்னா, தியானம்ங்கிறது மனசை குவித்தல் தான். இப்போ மனசை ஒருமுகப்படுத்துறது தியானம். அப்படி ஒருமுகப்படுத்தும் பொழுது வருகின்ற சுகத்தில் நாம் வந்து பங்கெடுத்து கொண்டால் அதுவே தடையாக இருக்கும். அது எப்படின்னு பார்ப்போமே. எப்படி தடையாக இருக்கும்னு பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து நான் ஆனந்த சொரூபமானவன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும், அந்த ஞானத்தில் இருக்கும். நான் யார்? நானே ஆனந்த சொரூபம். அதனால என்னன்னா, என்னை ஆனந்தப்படுத்துறதுக்கு யாருமே அவசியம் இல்லை, மனசும் கூட அவசியம் இல்லை, உலகமும் அவசியம் இல்லை. நானே ஆனந்த சொரூபம். ஆகவே நான் ஆனந்தத்தை தேடி செல்ல வேண்டிய அவசியமில்லை, இன்பத்தை நாடி செல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த ஒரு ஞானத்தில், அதாவது இந்த ஞானத்தில் இருக்கிறது நிதித்தியாசனம். இந்த ஞானத்தில் இருக்கணும்னு மனசில் இருக்கிற விக்ஷேபம், கஷாயம், லயமெல்லாம் நீக்கி மனதை வந்து அமைதிப்படுத்தி இந்த ஞானத்தில் இருக்கும். அப்போ நாம் எப்படிப்பட்ட ஞானத்துக்கு வந்திருக்கோம்? நான் ஆனந்த சொரூபம் அப்படிங்கிற ஞானத்தில் இருக்கணும்னு சொல்லி எந்த விதமான தடையும் வராமல் மனசை ஒருமுகப்படுத்தினவுடன் மனதில் என்ன ஏற்படும் என்றால், மனதில் ஒருமுகப்படுத்தினாவே மனதில் ஒரு சுகம் உற்பத்தி ஆகும் அல்லவா? அந்த சுகத்தை ஒரு கால் நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன்னா நான் என்ன ஆகி விடுகின்றேன்? நான் ஆனந்த சொரூபம் என்கின்ற ஞானத்திலிருந்து விழுந்து நான் போக்தாவாக மாறி விடுகின்றேன். எப்படி, எதரை அனுபவிக்கிறேன்? என்னுடைய மனசில் இருக்கின்ற கோஷானந்தத்தை அனுபவிப்பவன் ஆகி விடுகின்றேன். ஆனால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்க விரும்புகின்றேன்? நான் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டாம், நான் கர்த்தாவும் அல்ல, போக்தாவும் அல்ல, நானே ஆனந்த சொரூபம் அப்படிங்கிற ஞானத்திலிருந்து நான் வீழ்ந்து விடுவேன். எப்பொழுது? ஏதாவது ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பித்தார். எந்த ஆனந்தம்? இப்படி ஒரு விதமான ஞானத்தில் இருக்கணும்னு மனசை குவிக்கும் பொழுது, மனசிலிருந்து வர்ற அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுதே நான் ஆனந்த சொரூபிங்கிற நிலையிலிருந்து ஆனந்தத்தை அனுபவிப்பவன்கிற நிலைக்கு வந்துட்டேன். நமக்கு தெரிஞ்ச வேற லாங்குவேஜில் சொல்லணும்னா, சாட்சி பாவத்திலிருந்து பிரமாத்திரு பாவத்துக்கு விழுந்து விட்டேன். சாட்சி பாவத்திலிருந்து பிரமாத்திரு பாவம்னா என்ன? பிரமாத்திருன்னு அனுபவிப்பவன்கிற நிலைக்கு வந்துட்டேன். நான் வந்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை, நானே ஆனந்த சொரூபங்கிற ஞானத்திலிருந்து இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது என்ன ஆயிடுது? ஒரு பெரிய ஃபால், ஒரு பெரிய வீழ்ச்சியானது வந்து விட்டது. அதுதான் ரசாஸ்வாதம்னு சொல்லப்படுகிறது. இப்போ ரசாஸ்வாதம்னு சொன்னால் மனதை அமைதிப்படுத்தும் பொழுது, எதற்கு மனதை அமைதிப்படுத்துகிறோம்? ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து சிந்திக்கணும்னு அமைதிப்படுத்துகிறோம்.
இங்கே நம்ம எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன? ஆத்ம விஷயம். அந்த ஆத்ம விஷயத்தை நம்ம சிந்திச்சு ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கேங்கிற ஞானத்தில் இருக்கும் பொழுது, மனதை அமைதிப்படுத்தும் பொழுது வர்ற சுகம் உடனே நம்ம மனதை அட்ராக்ட் பண்ணிடும். இந்த சுகத்தை அனுபவிக்கலாமே, மனதினுடைய அமைதியை அனுபவிக்கலாமேன்னு வந்தவுடன் நான் அனுபவிப்பவனாயிடுறேன், நான் போக்தாவாயிடுறேன். மனசினுடைய அமைதி அனுபவிக்கப்படும் பொருளாகிறது. தியானத்திற்குரிய விஷயத்திலிருந்து வீழ்ந்தவன் ஆகின்றோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், தியானத்தினுடைய சைடு எஃபெக்ட் அமைதி. அதுவே நம்ம சைடு எஃபெக்ட்னு சொல்லிடுறோம். அந்த அமைதிக்கு அடிமையாக கூடாது, அந்த சுகத்தையும் நாம் அனுபவிக்க கூடாது. தியானத்தினுடைய ஒரு சைடு எஃபெக்ட் என்ன தெரியுமோ? இந்த சுகம். இனி ஒரு சைடு எஃபெக்ட் சித்திகள். சில சித்திகளெல்லாம் நமக்கு வரும். திடீர்னு ஃப்யூச்சர் தெரிய ஆரம்பிக்கும். யாராவது நமக்கு முன்னாடி வந்து நின்னா அவன் என்ன ஆக போகிறான்னெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் என்னென்னா சைடு எஃபெக்ட். சில பேர் இதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கார்கள், சைடு எஃபெக்ட்டுக்காகத்தான் முழு முயற்சி பண்ணுகிறார்கள். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இது சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட்னா நல்லதல்ல. இதிலிருந்து நாம் விடுதலை அடையணும். இதில் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்போ இதெல்லாம் எப்போ வரும்னா, இதெல்லாம் கடைசி ஸ்டேஜில் வர்ற நிலை. ஆரம்பத்துல எல்லாம் ரசாஸ்வாதமே வராது. அங்கே ரசம் இருந்தால் தானே, பூரா அரசமாக இருக்கு. விக்ஷேபத்தில் இருக்கும்போது ஏது ரசாஸ்வாதம்? இப்போ ரசாஸ்வாதத்தை ஒருவர் சந்திக்கிறார்னு சொன்னால் அவர் அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணியிருக்கார். இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? நமக்கு பெரிய பெரிய கஷ்டம் வரும்போது நம்ம முன்னேறிட்டுருக்கோம்னு அர்த்தம். வாழ்க்கையில் சிறிய சிறிய சங்கடங்களை சந்திச்சிட்டு இருந்தோம்னா ரொம்ப கீழ்நிலையில் இருக்கோம்னு அர்த்தம். ரொம்ப பெரிய பெரிய துக்கம் கஷ்டமெல்லாம் வரும்போது யாருக்கு பெரிய கஷ்டம் வரும்? பெரியவங்களுக்கு தானே பெரிய கஷ்டம் வரும். முன்னேறி போகிறவங்களுக்கு தானே பெரிய கஷ்டம் வரும். அதனால் என்னன்னா, அதிக பழு நமக்கு வர வர நம்ம ஏதோ முன்னேறி போயிட்டுருக்கோம்னு அர்த்தம். சின்ன துயரம், ரொம்ப அல்பமான கொசு கடிக்கிற மாதிரி கஷ்டம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, ஒரு முன்னேற்றம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். அதனால் இந்த தடைகளே நமக்கு எதை காட்டுதுன்னா, ரசாஸ்வாதம்னு தடை எனக்கு வருதுன்னு ஒருத்தர் சொன்னார்னா பெரிய ஆள்னு அர்த்தம். காரணம் என்ன? அவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி போயிருக்கார். அந்த தடையை சந்திக்கிற அளவு அவர் வளர்ந்து விட்டார்னு அர்த்தம். அப்படி ரசாஸ்வாதம்ங்கிறது நம்முடைய லாஸ்ட் டெம்டேஷன், கடைசி தடை. என்ன தடைனா, நம்ம அமைதியே நம்முடைய அமைதியை கெடுத்துரும். மனதில் இருக்கிற அமைதியே நம்மளுடைய லட்சியத்திலிருந்து வீழ்வதற்கு காரணமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, கடைசி வைராகியம் எதில்? நம்முடைய மனதிலிருந்து வர்ற சுகத்தில் வைராகியத்தை அடைய வேண்டும். இங்கே சாதனையாக சொல்ல போகிறார் நிஸ்ஸங்கக. நிஸ்ஸங்ககனா அதிலையும் பற்றில்லாத தன்மையை அடைய வேண்டும். முதல்ல உலகத்தில் இருக்கின்ற பொருளில் வைராகியத்தை அடையணும். பிறகு வைராகியத்தினால் ஒரு ஆனந்தம் வரும். அதனால தான் சில சாதுக்களை எல்லாம் நம்ம ரிஷிகேஷில் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு சாஸ்திர ஞானமே இருக்காது. ரொம்ப நாளும் எனக்கு இந்த சந்தேகம் இருந்தது. ஒன்றுமே படித்திருக்க மாட்டார்கள், ஆனால் சந்தோஷமாக சாதுவாக இருப்பார்கள். வேறொரு சாதுகிட்ட கேட்டால் அது எப்படி அவங்களால இருக்க முடியுது? நம்ம இவ்வளோ சாஸ்திரம் படித்து அடிக்கடி கஷாயம் வந்துடுது, ஆனால் அந்த சாதுக்கள்லாம் அப்படி இருக்காங்களேன்னு சொன்னால் அந்த சாது எனக்கு விளக்குனார். அதாவது வைராகிய ஆனந்தத்திலேயே அவங்க காலத்தை கழித்து விடுவார்கள். ஞானத்துக்கு மோட்சத்துக்கு அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கார்கள் அல்லவா? வந்து இந்த கஷ்டமான குளிர் வெயிலில் இருந்து சரியான உணவு கிடைக்காம சரியான இடம் இல்லாமல் இருந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா? இதில் ஒரு ஆனந்தம் இருக்குது, வைராகியத்தில் ஒரு ஆனந்தம் இருக்குது. அதுவே அவங்களுக்கு போதும் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, வைராகியத்திலிருந்து ஒரு ஆனந்தம் வரும். அது எனக்கெல்லாம் வரலையேன்னு சொன்னால் வைராகியம் வரலின்னு அர்த்தம். அதுலேயும் பற்றின்மையை அடையணும், வைராகியானந்தத்திலையும் பற்றின்மை அடையணும். அதனால தான் நான் வைராகியத்துக்கு முயற்சி செய்யலின்னு சொல்லக்கூடாது. வைராகியத்தில் வர்ற ஆனந்தம் வேண்டான்னு சொன்னால் எப்போ? வைராகியம் வந்ததற்கு பிறகு. அப்படி மனசினுடைய அமைதியிலிருந்தும் நாம் பற்றின்மையை அடைய வேண்டும். அப்படின்னு என்ன? என் மனசு அமைதியாக இருந்தாலும் ஓகே, அமைதியாக இல்லாட்டியும் ஓகே. எப்போ?
ஆரம்பத்தில் சொல்லக்கூடாது. சொன்னால் விக்ஷேபத்திலிருந்து விடுதலை அடைய முயற்சி பண்ணவே மாட்டோம். ரசாஸ்வாதத்துக்கு வந்ததற்கு பிறகு இந்த பாவனை வர வேண்டும். அதனால தான் யார் யார் எந்தெந்த சாதனையை செய்யணும்னு ஒரு நியமம் இருக்குது. ஒருவர் என்னிடம் கேட்டார், நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. நான் பண்ணுறது உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்னு கேட்டேன். சொல்லணும் என்ன பெரிய ரகசியமாக, கதவை தாளை போட்டு உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கண்ணா. ஏன்னா அதை நானும் பண்ணணும்னா அதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், நான் என்ன பண்ணுறேனோ பண்ணுறேன், அதை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. காரணம் என்ன, எல்லாத்துக்கும் யார் என்ன பண்ணுறா அதை காப்பி அடிக்கணும். அப்போ என்ன வேறு யார்கிட்டையாவது போவார், அவர் என்ன பண்ணுவார்னு கேட்பார், அதையும் கேட்டு அதையும் பண்ணணுமா? அவரவர்கள் எந்தெந்த ஸ்டேஜில் எந்த நிலையில் இருக்காங்களோ அதைத்தான் பண்ணணுமே தவிர பிறகு மொத்தமாக என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், எதை செய்யணும், அதுக்கு அடுத்தது எதை செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும். கடைசியாக இதில் வைராக்கியம் வரணும். நம்ம மனதில் குவியும் பொழுது அதில் வர்ற இன்பம், அதில் வர்ற அமைதி, அதில் வைராக்கியத்தை அடையணும். ஆனால் இந்த மனசை குவிக்கிறதுனால ஒரு இன்பம் வருது, அந்த இன்பத்தை அனுபவிச்சோம்னா தான் உலகத்தில் இருக்கிற இன்பத்தில் வைராக்கியம் நமக்கு கிடைக்கும். என்றைக்குமே அன்னமய கோஷத்தில் இருக்கிற இன்பத்தை விடணும்னா பிராணமய கோஷத்தில் இருக்கிற இன்பத்தை அனுபவிக்கணும். மனோமய கோஷத்தில் நம்ம இருந்தோம்னா தான் பிராணமய கோஷத்தில் இருக்கிற இன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். அப்படி மனசை குவிக்கிறதுனால எந்த விஷயமும் இல்லாமல் மனசை அமைதியாக வச்சு ஜபத்தினால வர்ற இன்பத்தை ஒருத்தன் அனுபவிச்சாதான் அவன் மக்கள் கூட்டத்துக்குள்ளேயும் மற்ற லௌகிகமான இருக்கிற இன்பத்தில் வைராக்கியத்தை அடைய முடியும். காரணம் என்ன, இந்த இன்பம் அதை விட அதிகமானது. இப்போ அதை விட அதிகமான இந்த இன்பத்தை அனுபவிக்கிறது ஒரு ஸ்டேஜ். அதற்கு பிறகு கடைசி ஸ்டேஜ் தான் இந்த இன்பத்தையும் விட்டு பிறகு எந்த இன்பத்தில் இருக்கணும்னா ஞானானந்தம். அந்த ஞானத்தில் ஒரு ஆனந்தம் இருக்குது, அந்த ஞானத்தில் இருக்கணும். அந்த ஞானத்தில் இருக்கும்போது மனசு சில சமயம் விக்ஷேபத்தடையலாம், தேவையில்லாமல் என்ன வரலாம் போகலாம், எது வேணாலும் நடக்கலாம். உடம்புக்கு நோய் வந்தால் ஞானி துயரப்படாதது போல் மனசுக்கு கஷாயம் வந்தாலும் கூட சரி இருந்துட்டு போட்டு, மனசுக்கு தானே கஷாயம், எனக்கு கஷாயம் இல்லைன்னு இருப்பார். இப்போ கடைசி பிரதிபந்தம் என்ன, ரசாஸ்வாதக, அதாவது மனசினுடைய அமைதியில் வைராகியத்தை அடைதல், அசங்க பாவனை. அதைத்தான் இங்கு ஆசிரியர் கூறுகின்றார். இப்போ ரசாஸ்வாதம்னா என்னன்னு புரிந்து கொள்ளலாம். சாட்சி பாவத்திலிருந்து பிரமாத்திரு பாவத்துக்கு வீழ்தல் ரசாஸ்வாதம். எதை அனுபவித்தல், எதை சுவைத்தல், அமைதியை சுவைத்தல். எதனுடைய அமைதி, மனது ஒருமுகப்பட்டவுடன் வருகின்ற அமைதியை சுவைத்தல். இப்போ மனது ஒருமுகப்பட்டவுடன் வருகின்ற அமைதி வரக்கூடாதான்னா அந்த அமைதி வரட்டும், அதை நான் சுவைக்கக்கூடாது, அந்த அமைதியிலும் வைராகியத்தை அடைய வேண்டும். அதுதான் ரசாஸ்வாதம். மேற்கொண்டு நாம் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.